ஒரு இரவு வேளையில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிங்கத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்குது AK96.1 தொடுத்தார் புள்ளி ஒன்று எங்களுக்கு வேறு சேனல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு பற்றி பேசப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட், அதாவது சிறு வயது அப்படின்னு சொல்லியுமே நம்மளுக்கு நிறையவே ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் வரும். அந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸில் ஒரே ஒரு மூமெண்ட்டான கார்ட்டூன், அதாவது இது தமிழில் எப்படி என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சரி கார்ட்டூன். இந்த கார்ட்டூன்ஸ் இப்போ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கார்ட்டூன்ஸ் ஏன் பார்க்கறதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ரொம்ப பெரிய பையனாயிட்டேன். சரி, அந்த கார்ட்டூன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த கார்ட்டூன் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டோரேமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டோரேமான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்காக இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதுறாங்க. இதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஜிகோ எஃப் ஃபியூஜியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னடா இது பேர் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிப்பீங்க. இது வந்து எழுதுனது இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் நினச்சிருப்பீங்க. அது வந்து தப்பு. இந்த ஃபியூஜிகோ எஃப் ஃபியூஜியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இது வந்து எழுதியிருக்காங்க. இது ஏன் ஒரே ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பென் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பென் நேம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவல் எழுதுனது ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு காமனான ஒரு நேம் மாதிரி, ஒரு பிராண்டிங் மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஜிகோ எஃப் ஃபியூஜியோ அப்படின்றது இந்த பேரை வந்து வச்சாங்க. உண்மையாலே அந்த ரெண்டு பேரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிரோஷி ஃபுஜிமோட்டோ அப்புறம் மோட்டு அபிகோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து முதல்ல வந்து காமிக் மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி இது வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த டோரேமான் சீரிஸ் வந்து யார் வந்து பப்ளிஷ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஷோகா குகான் அப்படின்றவங்க தான் இதை வந்து அஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது டோரேமானோட பிளாட், அதாவது இந்த டோரேமானோட மொத்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைனில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோரேமான் அப்படின்ற வந்து ஒரு கேட் ரோபோட். இந்த கேட் ரோபோட் வந்து 22nd செஞ்சுரியிலேருந்து இந்த 21st செஞ்சுரிக்கு வந்து சுவேஷி நொபிட்டா அப்படின்ற ஒரு ரோபோட் வந்து இந்த டோரேமானை வந்து அமுச்சு விடும். எதுக்கு இந்த டோரேமானை வந்து 21st செஞ்சுரிக்கு அமுச்சு விட்டு பார்த்தீங்கன்னா நோபிட்டா அப்படின்னு ஒரு பையன் வந்து ரொம்பவே பூரான மார்க்ஸ், அதாவது ரொம்பவே கம்மியான மார்க்லாம் எடுப்பான். அப்புறம் வந்து நிறைய அவங்க கூட இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி ஆகப்பட்டுறான். புள்ளினா என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பையனை போயிட்டு மண்டியில் தட்டுறது, இந்த மாதிரியான 2-3 விஷயங்கள் பண்ணுறவங்க தான் புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 4-5 ஃப்ரெண்ட்ஸ் அவனை வந்து புள்ளி பண்ணுறாங்க, அவனை போய் கொஞ்சோண்டு இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் சுவேஷி நொபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா டோரேமானை வந்து 22nd செஞ்சுரியிலேருந்து 21st செஞ்சுரிக்கு வந்து அமுச்சு விடுறாங்க. சரி, இந்த டோரேமான் கிட்ட என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டோரேமான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைமென்ஷனல் பாக்கெட் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்கெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே எக்கச்சக்கமான அன்எக்ஸ்பெக்டட் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எது சயின்டிஃபிக்கான நிறையவே கேட்ஜெட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அடிக்கடி இந்த டோரேமான் பவுச்லேருந்து இந்த பாக்கெட்லேருந்து என்னென்ன எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அப்புறம் பேம்பு காப்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கர்ச்சீஃப் அப்படின்னு எடுப்பாங்க. இந்த ஃபியூச்சர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரில் 22nd செஞ்சுரியில் புதுசாக கண்டுபிடிக்க இன்வென்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டில் இருக்க இந்த கேஜெட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா டோரேமான் வந்து 22nd செஞ்சுரியில் என்னென்னலாம் இன்வெர்ட் பண்ணுறாங்களோ அதில் வந்து 21st செஞ்சுரியிலே வாங்குற மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் இந்த ஃபியூச்சர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அதுக்கப்புறம் பேம்பு காப்டர் அப்படின்னு ஒன்று சொன்னல, இந்த பேம்பு காப்டர் என்னென்னு இந்த டோரேமான் நிறைய பேர் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஒரு ஸ்மால் கியர் ஹெலிகாப்டர் மேலே சுற்றுற மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும். அதை வந்து தலையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஈஸியாக மேலே பறந்து போகலாம். அந்த மாதிரியான ஈஸியாக வந்து கிராவிட்டி எதிர்த்து போகிற மாதிரியான ஒரு டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு காப்டர். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் கர்ச்சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் கர்ச்சீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இல்லைனா ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த டைம் கர்ச்சீஃப்குள்ளே உட்கார வச்சுட்டு அந்த டைம் கர்ச்சீஃப் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா அதில் தான் டைம் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து எவ்வளோ யங்காகவும் ஆக்க முடியும், எவ்வளோ ஓல்டாகவும் ஆக்க முடியும். இதுதான் இந்த டைம் கர்ச்சீஃப். இந்த 3 கேட்ஜெட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த டோரேமான் பாக்கெட்லேருந்து டோரேமான் வந்து எடுத்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நோபிட்டாவோட கதைக்கு வரலாம். நோபிட்டாவோட பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிசுகா மினாமோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷிசுகா மினாமோட்டோ இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க அப்புறம் பேரங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துடுறாங்க. அப்புறம் இவங்க கூடயே இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனியோ ஹொனாக்காவா அப்புறம் தகேஷி கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. அட என்னடா சுனியோ ஓகே, அது என்ன தகேஷி கோடா அப்படின்னு புதுசாக யாரையும் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களா? ஜியான் தானே வரணும்னு சொல்லி நினைப்பீங்க. தகேஷி கோடா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜியானோட உண்மையான பேருங்க. அந்த கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியான்றது அவனுக்கு வச்ச ஒரு பட்ட பேர் மாதிரி, ஒரு கூப்பிட்ற பேர் மாதிரி தான் ஜியான்னு வச்சாங்க. அதோட அவனோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகேஷி கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா
நோபிட்டா வந்து அடிக்கடி ரொம்பவே புள்ளி பண்ணுவாங்க, நிறையவே அடிப்பாங்க, நிறையவே துன்புறுத்துவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியான நிறைய எபிசோட்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம டோரேமான், ஷிசுகா, அப்புறம் நோபிட்டா, அப்புறம் ஜியான், அப்புறம் சுனியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் இவங்க 4 பேரும் சேர்ந்து உலகத்தை காப்பாற்றுற மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் நிறையவே எபிசோட்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த டோரேமான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஹங்காமா டிவி அப்படின்னு ஒரு டிவி இருக்கும். இந்த டிவி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன் சீரிஸை வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணி இவங்க வந்து இதை வந்து ரைட்ஸ் எல்லாம் வாங்கி இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இதோட ஹங்காமா டிவியோட சிஸ்டர் சேனல் சொல்லப்படுற டிஸ்னி சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டர் எபிசோட்ஸ்லாம் திருப்பியும் டப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அனிமேஷன் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், அப்புறம் தெலுங்கு, அப்புறம் ஹிந்தி, இந்த மாதிரியான நிறைய லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா டப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாம பாகிஸ்தான், நம்ம நெய்பரிங் கண்ட்ரியான பாகிஸ்தான்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி டப்டு வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஷோவா மாறிச்சு. அது என்னடா பாகிஸ்தான்ல எப்படி உருது தான் பேசுவாங்க, எப்படி ஹிந்தி வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உருதுவும் ஹிந்தியும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கனால அங்க இருக்கிற பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி மொழி வந்து நல்லாவே புரிஞ்சுது. அதனால வந்து அங்கேயும் வந்து இந்த ஷோ வந்து ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆகுது. அப்புறம் இந்த இந்தியாலயும் சரி பாகிஸ்தான்லயும் இந்த சைட்ல இருக்க பொலிட்டீஷியன்ஸும் சேர்ந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா டோரேமான் வந்து பாத்தீங்கன்னா பேன் பண்ணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து முன்னாடி இருக்காங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனிமேஷன் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா கரப்ட் த சில்ட்ரன், அதாவது இந்த சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவே பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மென்டலி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது, அதனால அவங்களோட பிஹேவியர்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லி இதை வந்து பேன் பண்ணும் அந்த மாதிரி கேட்குறான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹங்காமா டிவி அப்படின்றது டெலிகாஸ்ட் பண்றது நிறுத்தி டிஸ்னி சேனல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா இதை வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்போ அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ ஹங்காமா டிவில வந்து வரதுக்கு சின்சான் மட்டும் தான் போடுறோம். அதனால டோரேமான் வந்து அவ்வளோ போறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. இதே மாதிரி நிறைய கார்ட்டூன், அப்புறம் இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸை பத்தி நிறைய வீடியோ சொன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிங்க. ஸோ பாருங்க பார்த்துட்டே இருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்குது AK 96.1 தொடுத்தார் புள்ளி ஒன்று எங்களுக்கு வேறு கிடையாது.